சின்ன வயசுல நம்ம பார்த்து விழுந்த சூப்பர் ஹீரோ அப்படின்னு பார்த்தா ஜாக்கி சான் அதுல கண்டிப்பா நம்பர் ஒன்னா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஜாக்கி சான் வந்து பிறக்கும் போதே வந்து ஒரு வேற லெவலான ஒரு ஃபேமிலியோ அப்படிலாம் இல்லை. பிறக்கும் போது ஒரு புவர் ஃபேமிலியில தான் பிறந்திருந்தாரு. அவங்க அப்பா ஒரு குக்காவும் அம்மா வந்து ஒரு பிரெஞ்சு அம்பாசிடர் வீட்டில் வந்து ஹவுஸ் கீப்பராகவும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு வேற லெவல் எனர்ஜெட்டிக்கான கிட்டா தான் ஜாக்கி சான் ஸ்கூல்ல இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு டிஸ்லெக்ஸியா இருந்ததுனால அவரால் படிப்பு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம ஒழுங்கா படிக்காத ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாங்க. அதனால அந்த ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து அவருக்கு வந்து ரொம்ப வேர்ஸ்டா இருந்தது. ஸ்கூல்லையுமே அவர் ரொம்ப வேர்ஸ்டான ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்காரு. அண்ட் ஒரு ஜாக்கி சானுக்கு ஒரு 7 வயசு இருக்கும் போது அவங்க அப்பாவும் அம்மாவும் வேலை காரணமா ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஜாக்கி சானை கூட கூட்டிட்டு போகாம ஹாங்காங்லேயே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க முடிவு பண்ணாங்க. ஸோ அவர் எங்க விட்டு போலான்னு பார்க்கும்போது ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு போர்டிங் ஸ்கூல்ல 10 இயர்ஸ் அவர் படிச்சாரு. அந்த 10 இயர்ஸ் படிக்கிற அந்த காலகட்டத்துல அவர் வந்து ஆக்ரோபேட்ஸ் கத்துக்கிட்டாரு. மார்ஷியல் ஆர்ட், சிங்கிங், டான்சிங் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து கத்துக் கொடுத்தாங்க. இவரும் கத்துக்கிட்டாரு. அதை கத்துக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த 10 இயர்ஸும் ஒரு நாள் விடாம ஒரு நாளைக்கு 19 hours வந்து அவர் ட்ரெயின் பண்றதுக்கு பழகிக்கிட்டாரு. ஆல்ரெடி பேரண்ட்ஸ் பிரிஞ்சு போர்டிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க நம்ம ஜாக்கி சானுக்கு அது மட்டும் ஒரு பிரச்சனையா இல்லாம நிறைய பசங்க வந்து புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ரொம்ப வருஷமா வந்து அவர் வந்து எல்லாரும் புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்காக அவர் பேசுறதுக்கோ இல்ல ஸ்டாண்டப் பண்றதுக்கோ அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லாம இருந்தது. ஆனா ஒரு நாள் இவர் எப்படி வந்து எல்லா பசங்களும் புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வேற புதுசா வந்து ஒரு பையனை வந்து புள்ளி பண்ணாங்க. அப்போ அந்த பையனுக்காக இவர் வந்து முன்னாடி நின்று சண்டை போட்டாரு. அப்போதான் வந்து இவருக்கு அந்த கான்பிடன்ஸே வந்தது. ஒரு 17 வயசு இருக்கும் போது நம்ம ஜாக்கி சான் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, இந்த மூவிஸ் எல்லாம் ஸ்டண்ட் மேனா ஒர்க் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் சில நேரத்துல வந்து ப்ரூஸ்லிக்கெல்லாம் கூட ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இவரு என்னதான் இந்த மாதிரிலாம் போயிட்டு ஒர்க் பண்ணாலும் அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டரா இல்லை. ரொம்ப சோகமா ஆயிட்டு நம்ம ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியால உங்க பேரண்ட்ஸோடய போய் தங்கி அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து ஒர்க் பண்ணி ஆரம்பிச்சாரு. திருப்பி வந்து ஒரு 21 வயசு இருக்கும் போதுதான் வந்து திருப்பி ஹாங்காங்க்கு இவர் வராரு. ஹாங்காங் வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரூஸ்லி நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய படத்துல வந்து கஷ்டப்பட்டு அவர் ஹார்ட் ஒர்க் போட்டு நெக்ஸ்ட் ப்ரூஸ்லி வந்து இவருன்னு சொல்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது எதுவுமே ஒர்க் ஆகல. நிறைய படம் வந்து ஃபெயிலியரா தான் போய் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்துதான் அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏன் நெக்ஸ்ட் ப்ரூஸ்லியா இருக்கணும், ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாக்கி சானா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்குன்னே இருக்கிற ஒரு ஓன் ஸ்டைல் இருக்குல்ல, அவருக்கு தெரிஞ்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் அவரோட காமெடி ஸ்டைல் ரெண்டுத்தையுமே கலந்து ஒரு புது விதமான ஒரு ஆக்டரா வந்து உருவானாரு. அதனாலதான் நமக்கு ஜாக்கி சான் அப்படின்ற ஒரு லெஜெண்ட் நமக்கு கிடைச்சிருக்காரு. இவரோட ஓன் பாத்துல போக ஆரம்பிச்சதுல இருந்து இவருக்கு வந்து நிறைய மூவிஸ் வந்தது. எனக்கு வந்து ஏஷியாலேயே வந்து பெரிய ஸ்டாராகவும் ஆனாரு. அப்புறம் நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ், நிறைய புரோக்கன் போன்ஸ், நிறைய ஸ்டன்ஸ்க்கு அப்புறம் 42 வயசுல இவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பர்சனா ஹாலிவுட்ல தெரிய வந்தாரு. அண்ட் ஈவன் இப்ப கூட வந்து இவருக்கு சரியா படிக்கவோ எழுதவோ இல்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவோ தெரியாது. ஆனா 7 லாங்குவேஜஸ்ல இவரு நிறைய பேசுறதுக்கும் நடிக்கிறதுக்குமான ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயே மோஸ்ட் ஸ்டண்ட் வந்து ஒரு வாழ்ற பர்சன்னால பண்ணப்பட்டதுன்னா அது ஜாக்கி சான்னாலதான் அப்படின்ற மாதிரியான ஒரு பேரும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்கான ஆஸ்கர் அவார்டு இவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு புவரான ஃபேமிலில இருந்து வந்து இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்து இவ்வளோ புள்ளி பண்ணப்பட்ட ஒரு சின்ன பையன் ஆஸ்கர் வின் பண்ண முடியுதுன்னா வை கான்ட் வி? இதை நம்ம ஒரு லெசனா எடுத்துட்டு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து ஃபெயிலியர்ஸ் பத்தி கவலைப்படாம நம்மளும் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா we can win. Bye everyone.